Hi friends, சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் குமார். இது நம்ம சேனல் எக்ஸ்ப்ளோர் யுவர் டிசைர். இன்றைக்கி இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஒன்று வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ப்ராடக்ட் தான். இது வந்து இயர்பட்ஸ். இது வந்து ஏர்பாட் டைப்லேயே இருக்கிற ஒரு இயர்பட்ஸ். இது என்னங்கிறது நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்பொழுது நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட், ஜம்ப் ஸ்டார்டர் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டையும் பார்த்தீங்கன்னா நான் அவென்யூ மாலில் லுலு ஹைப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃப்ரைடே செல்லாம் போயிருக்கு பார்த்தீங்களா, அந்த சூப்பர் ஃப்ரைடேன்ட்டு. ஸோ அதில் நான் வாங்கினேன். பட் இது வந்து டிஸ்கவுண்ட் இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. சில ப்ராடக்ட் வந்து இது வந்து ப்ரொமோஷனல்னு சொல்லியிருந்தாங்க, நான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங், இந்த ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா முழுக்க என்னோடய தனிப்பட்ட கருத்து. எனக்கு தேவையான இந்த ப்ராடக்ட்டை நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால் நான் வாங்கியிருக்கேன். இது உங்களுக்கு தேவையா இல்லை வாங்கணுமாங்கிறது நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து அன்பாக்சிங்க்கு போகலாம். அதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு பொருள் என்னென்னு பார்க்குறீங்களா? இது முக்கியங்க. இதை வச்சு தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா எல்லாமே வந்து ரேப்பிங் பண்ணிகிட்ருக்கு. நான் இப்போ உங்களுக்கு அன்பாக்சிங்கை நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஏர்பட்ஸ் தனியாக வச்சிடலாம். இதோட பில் இருக்குது. ப்ரைஸை நான் என்ன ப்ரைஸுங்கிறத நான் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டு முடிகிறப்போ நான் சொல்கிறேன். இது அடுத்தது பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஜம்ப் ஸ்டார்டரோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அந்த அன்பாக்சிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், பாருங்கள். இந்த ஜம்ப் ஸ்டார்டருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரேவ் பவர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பிராண்ட் வாங்கியிருக்கேன். இது வந்து யூஎஸ் கம்பெனி. ஆனால் வழக்கம் போல் மேட் இன் சைனா தான் போட்டிருக்கு. யூஎஸ் கம்பெனி. இந்த ஜம்ப் ஸ்டார்டரோட பேட்ரி டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா 14,000 mAh லித்தியம் அயன் பேட்ரி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் அவுட்புட் கரண்ட் பார்த்திங்கன்னா 1000 ஆம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரைட்டு. இந்த ஜம்ப் ஸ்டார்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். நம்ம காரில், ஆட்டோமேட்டிக் காரில் பேட்ரி ஃபெயிலியரான கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ நார்மலாக கன்வென்ஷனாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஒரு ஜம்பர் கேபிள் வச்சுருப்போம். இந்த ரெட் கலர் அண்ட் பிளாக் கலர் கேபிள் நார்மலாக வச்சுருப்போம். அந்த ஃபெயிலியரான பேட்டரிக்கு இன்னொரு கார்லேருந்து சப்போர்ட் சோர்ஸ் எடுத்துகிட்டு அந்த காரில் பேட்டரியில் கனெக்ட் பண்ணி நம்ம கார்லேயும் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வருவோம். இதுதான் நம்ம நார்மல் கன்வென்ஷனல் மெத்தேடு. நம்ம கார் ஏதாவது பேட்டரி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எப்படி வரும், இதுதான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம எங்கேயாவது வெளியில் ரிமோட்டான ஒரு ஏரியாவுக்கு போயிருக்கோம், ரிட்டன் வர்றப்போ கார் ஸ்டார்ட் ஆகலை, பேட்டரி ஃபெயிலியரு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் உங்களுக்கு இன்னொரு சப்போர்ட் சோர்ஸுக்கு இன்னொரு கார் இல்லை பக்கத்தில் அப்படிங்கிறப்போ உங்கள் காரை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜம்ப் ஸ்டார்டருங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. நான் இதை வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் தான் எல்லா பக்கமும் சுற்றிட்டு இருக்கேன். நடு ரோட்டில் எங்கேயாவது வண்டி நின்றுச்சு, ஆள் இல்லாத நேரத்தில் நான் ரிட்டன் வரணுன்னு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சேன். அதனால தான் இந்த ப்ராடக்ட் நான் தொலாவிட்டு இருந்தேன். நான் ஆக்சுவலாக ஒரிஜினல் சொல்ல போனால் நான் ஆன்லைனில் நான் தொலாவிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் நான் திடீர்னு இங்கே லுலு விசிட் பண்ணியிருந்தப்போ அந்த ப்ராடக்ட் இருந்துச்சு. சரி, ஒரே அளவு ப்ரைஸில் தான் இருக்குது, சரி இங்கேயே வாங்கிடலாம் அப்படிங்கிறக்காக, என்னோடய தேவைக்காக நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஜம்ப் ஸ்டார்டர் யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இது ஒரு பவர் பேங்க் மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான். இதில் 2 கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் பார்த்துருக்கீங்க, தெரியும் உங்களுக்கு. ரெட் கலர் அண்ட் பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம பேட்ரி ஃபெயில் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலான்னா, இந்த ரெட் பிளாக் கேபிளை வந்து நம்ம பேட்டரியில் ப்ளஸ் மைனஸ் இதே கலர் கோடிங்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளஸ் மைனஸில் கொடுத்துட்டு இந்த பேட்டரியில் இருக்கிற பவர் சோர்ஸ் மூலிமா நம்ம வந்து காரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து இன்னொரு சப்போர்ட் சோர்ஸ் இல்லை இன்னொரு காரோட பேட்டரியோட ரெக்குவயர்மெண்ட் இருக்காது. நம்மளே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துடலாம், யாரோட உதவியும் இல்லாமல். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் அதை வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது, என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் ஓப்பன் பண்ணிவிட்டு சொல்கிறேன், பார்க்கலாம். அன்பாக்சிங். இவ்வளோ பெரிய கத்திரிக்கோள் வேணுமான்னு தெரியல, பட் இருந்தாலும் கத்திரிக்கோள் எடுத்தாலும் நம்ம வழக்கம் போல் கிழிச்சு தான் எடுப்போம். ரொம்ப ஒரு சாதாரண ஒரு ரேப்பிங் தான், பிளாஸ்டிக் ரேப்பிங் தான். இதை என்ன பண்ணலாம், கீழே போட்டுடலாம், டஸ்ட்பினில் போட்டுடலாம். அப்புறம் உள்ளே என்னென்ன ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்கங்கிறது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். இன்னும் ஓப்பன் பண்ணல, நான் உங்கள் முன்னாடி தான் அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நல்ல பேக்கிங்காக இருக்குது. ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நல்லா ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிராண்ட் வந்து ரேவ் பவர்.
என்னடா இப்படிலாம் காமிக்கிறேன்ட்டு ப்ரொமோஷனாக நினச்சிக்காதீங்க. இந்த ப்ராடக்ட் எனக்கு தேவை. இது வந்து இந்த அன்பாக்சிங் ரிவ்யூ வந்து என்னோடய தனிப்பட்ட ஒரு கருத்து. மற்றவங்களுக்கு இது தேவையா இல்லையாங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதேமாதிரி நிறையா பிராண்ட் இருக்குது. நான் இன்னும் 2-3 பிராண்ட் நான் பார்த்தேன் எங்கள் லூலுவில். உங்களுக்கு தேவையானது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து இப்போ ஜிப்பு ஓப்பன் பண்ணுறோம். உள்ளே என்ன இருக்கிறது? ஒரு மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்கிறது இங்கே வைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளக் கொடுத்துருக்காங்க. அது ஐ திங்க் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு நினைக்கிறேன். சார்ஜர்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஐ திங்க் இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கேபிள் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி கேபிள் மாதிரி, இது சார்ஜுக்கு தான், நார்மல் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு கேபிள், 2 கேபிள் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு 2 கேபிளுங்கிறது தெரியல. 2 ஒரே கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த கிளாம்ப், ரெட் கலர், பிளாக் கலர். இது வந்து பாசிட்டிவ் ப்ளஸ், இது வந்து மைனஸ். இந்த பாயிண்ட்டை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அது அந்த கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் ப்ராடக்ட்டுக்குள்ளே போவோம். எங்கேன்னு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸில் உள்ளே வச்சுருக்காங்க. பாக்ஸ் மாதிரி இருக்குது, என்னென்னு ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். இதுதான் நம்மளுடைய மெயின் ப்ராடக்ட், ஜம்ப் ஸ்டார்டர். தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இன்புட் பவர் சோர்ஸ்க்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 2 யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. 2 யூஎஸ்பி ஐஸ்மார்ட்னு ஏதோ லிங்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பவர் பட்டன். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பூஸ்ட். ஸோ பூஸ்ட்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு சொல்கிறோம் பாருங்களேன். அது இல்லாமல் எல்இடி டார்ச் வேறு கொடுத்துருக்காங்க, எமர்ஜென்சி டார்ச். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் இன்னொன்று சொல்ல வேணும். என்னென்னா, இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஜம்ப் ஸ்டார்டராக மட்டும் இல்லாமல் நார்மல் கண்டிஷனில் நீங்கள் பவர் பேங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களை டேபு இல்லை 2வது உங்களோட கேமரா என்ன வேணாலும் நீங்கள் இந்த யூஎஸ்பி போர்ட் மூலிமா நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் என்ன டெய்லியாக நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம், வண்டி பேட்ரி ப்ராப்ளமாக போகுது அப்படின்னு நம்ம தோணலாம். பட் இது வந்து ஒன்ஸ் ஒயில் தான். அது திடீர்னு நம்ம எங்கே வெளியில் போகிறப்போ திடீர்னு நின்றுச்சுன்னா எப்போ நிற்குன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் சேஃப் பண்ணுறதுக்காக தான் நம்ம இது வாங்கியிருக்கோம். பட் மற்ற நேரத்தில் நம்ம இது நார்மல் பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக போகாது. நீங்கள் பவர் பேங்க் வாங்குறதுக்கு பதில் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு எல்இடி டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க, எமர்ஜென்சி லைட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதில் தான் நம்ம அந்த ஜம்பர் அதனுடைய கனெக்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதில் நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ப்ளஸ் மைனஸ் கண்டிப்பாக தப்பாக போகாது. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பூஸ்ட் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணும்பொழுது இந்த இடத்துக்கு ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அது பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். பிளிங்க் ஆகிறது நின்றுட்டு கண்டினியூவாக வரும்பொழுது இது ரெடி டு ஸ்டார்ட். அப்போ வந்து இந்த ரெட் அண்ட் பிளாக் வந்து பேட்டரியில் இருக்கிற ரெட் அண்ட் பிளாக், அதாவது ப்ளஸ் மைனஸ்க்கு வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஸ்டார்ட் பட்டன் அமுத்தினீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிரும். இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 டைம்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கு வந்து இது மினிமம் பவர் வந்து பார்த்திங்கன்னா 60% சார்ஜ் இருக்கணும். அதனால் வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் எங்கே டூர் போனீங்கனாலும் டூர் போகிறதுக்கு முன்னாடி இது சார்ஜ் இருக்கா இல்லையான்னு பார்த்து எடுத்துகிட்டு போய்க்கிங்க. ஏன்னா நம்ம நார்மலாக பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், 50% கீழே பேட்ரி போயிருக்கும், நடு ரோட்டில் நின்றுருப்போம். அந்த டைமில் வந்து இது சப்போர்ட் தேவையான அளவு சார்ஜ் இதில் இல்லைன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஃபஸ்ட் இதே சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த டைமில் நீங்கள் எங்கேயாவது ஹோட்டலோ ரெஸ்டாரண்ட்டோ இருந்தீங்கன்னா அங்கே போய் நீங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பண்ண வேண்டியிருக்கும். இல்லையா நடு ரோட்டில் நின்று இருந்தீங்கன்னா அப்போ இது சார்ஜ் பண்ணுறது பெரிய தலைவலியாக இருக்கும்.
அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு வண்டியை டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, கிளம்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதோடைய சார்ஜ் இருக்கான்னு பார்த்துட்டு சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன ரேட்டுக்கு வாங்கினேன்னு சொல்லிடுறப்போ, இந்த ப்ராடக்ட்டுக்கு 2 வருஷம் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து நான் 34.9 ஒமானி ரியாலுக்கு நான் வாங்கியிருக்கேன். இப்போ இன்னொன்று முக்கியமாக சொல்லிடுறேன், இந்த இதில் வந்து இந்த ரிவ்யூ பார்த்திங்கன்னா 100% என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதில் மற்றவங்களுக்கு இதில் மாற்று கருத்து இருக்கலாம், பட் எனக்கு இது தேவை அப்படிங்கிறனால இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். அதை உங்களுக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் சொல்கிறேன். இப்போ இந்த ப்ராடக்ட்டில் வந்து புதுசுங்கிறனால தேவையான அளவுக்கு சார்ஜ் இல்லை. ஃபஸ்ட் நம்ம சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூசேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். பட் இருந்தாலும் அன்பாக்சிங் ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வச்சுட்டு அடுத்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் பார்க்கலாம். அடுத்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த ஏர்பட்ஸ் தான். இது வந்து QCY-T7 அப்படிங்கிற ஒரு பிராண்டு. இது வந்து நம்ம டைப்பிக்கல் ஏர்பாட் மாதிரியே இருக்குது. இது வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃபர்னு ப்ரைஸ் இதை கம்மியாக சொல்லியிருந்தாங்க. சரி, இது வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்ன ஏதுங்கிறது டீட்டெயில்ஸ் வெளியில் என்ன இருக்குங்கிறது நான் சொல்லிடுறேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா QCY-T7 அப்படின்னு மாடல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து TWS ஸ்மார்ட் ஏர்பட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரண்ட்டில். பேக்கில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது கம்பெனி வந்து சைனா கம்பெனி தான், மேட் இன் சைனா தான். அதனால் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரிலாம் இல்லை, சைனா. ஓகே. ஸோ இதனுடைய மியூசிக் டைம் அப்ராக்சிமேட் 4 ஹவர்ஸ்னு போட்டிருக்காங்க. சார்ஜிங் டைம் 2 ஹவர்ஸ். இதில் இன்பில்ட் பேட்டரியோட இது பார்த்திங்கன்னா 4 ஹவர்ஸ் டைமிங் சொல்லியிருக்காங்க. அது போக இந்த பேட்டரி சப்போர்ட் யூனிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் நீங்கள் சார்ஜ் பண்ணி மறுபடியும் கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். நல்லா இருக்குது பாக்ஸு. எங்கேருந்து ஓப்பன் பண்ணுறது தான் தெரியல, அதான் பார்த்துட்ருக்கேன். ஐ திங்க் இங்கே கரெக்டாக இதாங்க உள்ள ப்ராடக்ட் எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இதுதான் அந்த ப்ராடக்ட். நம்ம வாங்குகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இது இங்கே வைப்போம். அடுத்து இந்த பாக்ஸுக்குள்ளே ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க, இதை வைக்கிறதுக்கு பேக்கிங் மெட்டீரியல். அடுத்து கீழே ஒழிச்சு வச்சுருக்காங்க, பயங்கரமாக ஒழிச்சு வச்சுருக்காங்க. இந்த சார்ஜிங் USB கேபிள் நினைக்கிறேன். பேக்கிங் எல்லாம் சூப்பராக இருக்குது. இது வந்து சி போர்ட் கேபிள் தான், சார்ஜிங் கேபிள். டைப் C போட்டிருக்காங்க பாருங்கள். டைப் C தெரியுதான்னு தெரியல. அடுத்து இதனுடைய மேனுவல் புக். இந்த சைடு இந்த மேனுவல் புக்கு வந்து படிக்கணுன்னா நீங்கள் சைனீஸ் தெரிஞ்ச ஆளாக இருக்கலாம். அதனால் நான் பேக் சைடு படிக்கிறேன், ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியும். பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு நான் உங்கள் ஆப்ஷன் கொடுத்தேன். ஸோ இதில் நிறைய டீட்டெயில்ஸ் நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. என்ன பண்ணுறது, இது பண்ணுறதுன்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு மறுபடியும் ஒரு பேக்கிங் இருக்குதுங்க. இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸுக்கு ஒரு பேக்கிங் பாருங்கள், தெரியுதா? நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோன்னே டக்குன்னு லைட் எரியுது பாருங்கள். இது மேக்னெட்டுங்க. இந்த பாக்ஸ் இந்த கேப் பார்த்திங்கன்னா மேக்னெட்டு. இது ஓப்பன் பண்ணோன்னே இங்கே ப்ளூ லைட் எரியுது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், மேக்னெட் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய ஏர்பட்ஸ் எடுப்போம். துணி அங்கங்கே லைட் எரியுது. எது லெஃப்ட்டு ரைட்டுன்னு பார்ப்போம். இது ரைட்டு, இந்த கால் வச்சுக்கலாம். இது லெஃப்ட்டு, இந்த கால் வச்சுக்கலாம். ஒன்றும் விழுகலைங்க, நல்லா நிற்கிது. பட்டு
யூஸ் பண்ண எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அப்புறம் இது இன்னொரு அட்வான்டேஜ் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து நான் இந்த ப்ராடக்ட் வாங்கும் பொழுதே அங்கே டெமோ காமிச்சிட்டு இருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டில் 2 சைடும் இந்த ஃப்ளாட்டாக கொடுத்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு. இதில் வந்து உங்களுக்கு டச் சென்ஸ் இது இருக்குது ரைட்டு லெஃப்ட்டுக்கும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல லெஃப்ட் சைடு ஆகட்டும் ரைட் சைடு ஆகட்டும் எந்த ஏர்பட்ஸில் எந்த சைடு நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதாக பாட்டு கேட்டிருந்தீங்கன்னா அப்படியே பாஸ் ஆகிடும், அப்படி நின்றும். மறுபடியும் நீங்கள் ப்ளே பண்ணணுன்னா மறுபடியும் 2 டைம் டச் பண்ணிங்கன்னா மறுபடியும் ப்ளே ஆகும். அது போக உங்களுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இருக்கிறதுல வந்து லெஃப்ட் சைடில் வந்து 3 டைம் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூம் கம்மியாகும். ரைட் சைடில் 3 டைம் டச் பண்ணிங்கன்னா வேல்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் உங்களுக்கு இன்கமிங் கால் எதாவது வந்துச்சுன்னா நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும். உங்களுக்கு லாங் ப்ரெஸ், அதாவது இப்படி லாங் ப்ரெஸ் ஒரு 2 செகண்ட்ஸ் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிறதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் ட்ராக்குக்கு போகும். சப்போஸ் நீங்கள் மியூசிக் கேட்டுருந்தீங்கன்னா அதே போல் ரைட்டில் பண்ணிங்கன்னா ஃபார்வேர்டாக நெக்ஸ்ட் ட்ராக் போகும். மறுபடியும் ஓப்பன் பண்ணுறோம், லைட் எரியுது, பட்ஸ் எடுப்போம் வெளியில். இயர்பட்ஸ் பாருங்கள் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம ஐஃபோனில் போயிட்டு சர்ச் பண்ணுவோம். கனெக்ட் ஆகிடுச்சிங்க, தெரியுதுன்னு நினைக்கிறேன். QCYT7 அப்படின்னு கனெக்ட் ஆகிடுச்சு. அதை செலக்ட் பண்ணுவோம். ஸோ இதில் ஏதாவது ஒரு மியூசிக் கேட்போமா, அதுக்கு முன்னாடி காதில் மாட்டுவோம். கரெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. நான் டச் பண்ணி பார்த்தேன், நெக்ஸ்ட் ட்ராக் போகுது. ஸோ அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சவுண்டை கேட்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரி, எஃபெக்டாக இருக்குது. டபுள் டேப் பண்ணியிருக்கேன், பாஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் ஆன் ஆயிடுச்சு. ஒரு சவுண்டு கேட்குமான்னு தெரியல, வைக்கிறேன் பாருங்கள். சவுண்டும் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. ஸோ இப்போ இதனுடைய ப்ரைஸ் என்னன்னு சொல்லிடுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய ப்ரைஸ் நான் வாங்கினது 10.9 ஒமானி ரியால். இதுவும் வந்து லூலுவில் ஒமான் அவென்யூ மாலில் உள்ள லூலுவில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த vlog ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் எல்லா ப்ராடக்ட்டையும். இது எனக்கு தேவை, அதனால் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கும் தேவையாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் வாங்கலாம். இது நிறைய இடத்துல கிடைக்கிது. உங்களுக்கு எந்த ஸ்டோரில் பக்கத்தில் எந்த ஸ்டோரில் இருக்கோ அங்கே வேணும்னா வாங்கிக்கலாம். தேவையில்லாமல் பணத்தை விரயம் பண்ண வேணாம். ஸோ ஓகே, பர்ஃபார்மன்ஸ் நான் பார்க்குறேன் எப்படி இருக்குங்கிறது. நல்லா தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு முன்னாடி காமிச்ச வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இது யூஸ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குங்கிறது, உங்கள் சொன்ன மாதிரி குவாலிட்டி வருதா இல்லையாங்கிறது யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே, இப்போ இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பை பை. எக்ஸ்ப்ளோர் யுவர் டிசைர்.